1 சாமுவேல் 3:13. ஏலியின் பிள்ளைகள் தங்களுமே சாபத்தை வர பண்ணும்படியாக அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு விட்டு நீங்காத நியாய தீர்ப்பை செய்வேன் என்று ஆண்டவருக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. பாருங்கள், ஏலியும் பிள்ளைகளை வளர்த்தார், ஆபிரகாமும் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார், யாக்கோவும் வளர்த்துறார் இல்லையா? அப்போது இந்த ஏலியின் பிள்ளைகளை அவன் என்ன செய்யவில்லை, அவன் அடக்கவில்லை. தன் பிள்ளைகளுடைய இச்சைக்கு ஏற்றபடி விட்டு தட்டாங்க. இந்த காலகட்டத்தில் பாருங்கள், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்கள் பகுதியில் இருக்கட்டும், தங்கள் பிள்ளைகளுடைய இச்சைக்கு நேராக அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பது, கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும், கொடுக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் நான் வாங்கி கொடுப்பது என் பிள்ளைக்கு என் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, கர்த்தர் அதில் பிரியப்படுவாரா என்கிறான ஒரு நமக்கு ஒரு கேள்வி நமக்கு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, ஏலி தன் பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமாக நடத்தவில்லை. ஒன்று, அவன் வேறு பிரிந்து பிள்ளைகளை பாதுகாக்கவில்லை. வேறு பிரிதல், நமக்கு ஒரு வேறு பிரிதல் இருக்க வேண்டும். எந்த இடத்துல போனாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை வேறு பிரிதலோடு வளர்க்க வேண்டும். எந்த சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, ஒரு வேறு பிரிதல் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நான் ஊழியத்து வந்தபோது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா அதிகம் காணாது, மொத்தம் 12 தான் வருவாங்க. அப்போது கல்யாண வீடு, மொட்டை அடித்த வீடு, எங்கே கிடாவட்டை அப்படியெல்லாம் போயிட்டே இருப்பாங்க. அப்போ நான் இது என்னடா இப்படி, ஸ்தோத்திரம், தெரியாதுல்ல அவங்கள நம்ம அங்கெல்லாம் அப்படி கிடையாது. சரி, இப்போ விசாரிப்பேன், எதுக்கு இது போனீங்க அப்படின்னு. இப்போ புரிந்தது, ஓ சம்பவம் இப்படியாங்க இல்லையா, இதுக்கு தான் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாள் கூப்பிட்டு வச்சேன், வாங்க எல்லோரும். ஆமாம், நல்ல பரோட்டா நானே செய்துட்டேன். ஏன்னா அடி கொடுக்குறோம் இல்லை, சாப்பாடும் கொடுக்கணும். நல்ல பரோட்டையும் செய்து, ஆமாம், நான் வரும்போது நான் பரோட்டா அடிச்சுட்டே நிற்கிறேன். ஆமாம், அப்போ இறக்கம் தோணும், பாஸ்டர் பாவம் எங்களுக்கு வேண்டி பரோட்டா செய்கிறாரு, பரோட்டையும் சப்பாத்தியும் வச்சு சிக்கன் வாங்கி நிறைய வாங்கி வச்சுட்டேன், நல்ல வீட்டும் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு. சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஏசுட்ட வந்துட்டியா, எல்லாம் விட்டுரு, அன்பாயிரு, ஐக்கியமாகாத, நேசி, அது வேற, ஐக்கியமாகாத. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நாள், நீ போகிற போக்கில் பஸ் அடிச்சுட்டு என்ன செய்திருப்ப? போச்சில்ல. ஆமாம், நீ தேவனை விட்டு ஓடி போகிற, பஸ் அடிச்சுட்டு என்ன செய்வ? என்ன சொல்லணும்? சபைக்கு போனா அவைய சாமி கொண்டு போட்டுன்னு சொல்லுவேன். அப்படி கொண்டு வச்சுட்டு ஆனால் அன்று முதல் இன்று வரையும் யாரும் கல்யாணத்துக்கும் போக மாட்டேன்னு, செத்த விட்டாலும் போக மாட்டேன்னு. சோதரம் எல்லாம் ஆராதனை முடித்த பிற்பாடு தான். நீ செத்த பிற்பாடு என்ன அடக்கம் பண்ண பிறகு போய் விசாரி, என்ன ஆராதனை சொல்லணும். நீ ஆராதனை வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை போட வராங்களா உடனே சொல்லிடு. இங்கே பாருங்கள், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து வருவேன். எப்படி? அப்போ என்ன பார்த்துன்னா இப்போ என்ன சொல்ல முடியும்? அப்போ அங்கேன்னு சொல்லுவாங்க. இல்லையா முந்தின நாள் அன்னைக்கு போகக்கூடாது. ஸ்தோத்திரம். இப்போ அப்படி தான் போவாங்க, ஒன்று ஆராதனை முடிச்சு தான் போவாங்க. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், வேறு பிரிதல், நம்மளோட பிள்ளைகளுக்கு வேறு பிரிதலை கற்றுக் கொடுக்க வேண்டும். இங்கே இருந்தாலும் சரி, எந்த சொந்தக்காரங்களும் இருக்கட்டுமே, மக்களை போனியா, ஆமாம், தனியாக பிள்ளைகளை விடக்கூடாது, எங்கேயுமே தனியாக விடக்கூடாது. போனோமா கூட்டிகிட்டு வந்துடணும். மக்களை இது நமக்கு ஆகாது. ஸ்தோத்திரம். நம்ம போனோமா, கல்யாணம் போனோமா, போயாச்சா, கொடுத்தாச்சா, சாப்பிட்டாச்சு, வந்துகிட்டே இருக்கணும். மிஞ்சுதுன்னா பாவம் உண்டாகும். ஸ்தோத்திரம். அப்போ எங்கள் மகளை கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கே கூட்டிகிட்டு போனாலும் ஆமாம் போவேன். அப்போ பேசுவாங்க சொந்தக்காரர் எல்லாரும், நான் வந்துடுவேன். இவ பிடிச்சிட்டேன்னுப்பா, என்ன பாப்பா 2 சொந்தக்கார்ட்ட பேசிட்டு வரலாமே, அப்போ 2 கோபப்பட்டுருவேன். ஸ்தோத்திரம். வந்துடும். அப்படி காரணம் என்ன? பிள்ளைகளை அந்த வயசில் அப்படிலாம் தோணும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை ஒரு வாஞ்சி இருக்கணும். என் பிள்ளைய தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வளர்த்த வேண்டிய என்னுடைய கடமை. நான் ஏலியின் பிள்ளைகளை போல என் பிள்ளைகளை கண்டிக்காமலோ அவளை கடிந்து கொள்ளாமலோ நான் வளர்த்தேன்னு சொன்னால் அந்த பிள்ளை நாளை நஷ்டப்படும் போது நியாய தீர்ப்பு என் மேல் வந்து விழும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம்.